இப்போ ஸ்டோரி லைன் வந்து கண்டிப்பா சொல்லியே ஆகணும். இன்னைக்கு இருக்கக்கூடிய கணவன் மனைவிகள் ஆகட்டும், புதுசா கல்யாணம் ஆனவங்க, இல்ல நீங்க சொன்ன மாரி ஒரு 10 இயர்ஸ் அப்புறம் இருக்கிறவங்க, இவங்க எல்லாருமே வந்து பார்க்க வேண்டிய ஒரு படம். என்னதான் சண்டை வந்தாலும் அப்படின்ற மாதிரி தான் அந்த லைன். முதல்லயே ஸ்கிரீன் பிளே வந்து ரொம்ப பிரமாதமா புத்திசாலித்தனத்தோடவே அணுகியிருக்காங்க. என்னன்னா, கதையுடைய முதல் காட்சி எங்க தொடங்குதோ அங்கதான் கிளைமேக்ஸுமே. வழக்கமா அந்த ஸ்டேஜிங்ல வந்து நிறைய இயக்குனர்கள் வந்து கோட்டை விட்டுருவாங்க. அதை வந்து இவர் ரொம்ப சரியாவே பண்ணியிருக்காரு. இன்னொரு பக்கம் ஸ்கிரீன் பிளேல வந்து ஒரு உத்தியா வந்து ரொம்ப நிறைய நல்ல விஷயங்களை பண்ணியிருக்காருன்னே சொல்லலாம். எல்லாமே ஃபிளாஷ்பேக்கா இருந்தாலுமே கூட ஒருத்தருடைய பிளஸ் மைனஸ் சொல்லுறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப இதா இருக்கும். உங்களை பத்தி பாசிட்டிவாவே சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. திடீர்னு அந்த எடிட்டிங் பேட்டர்ன் பாத்தீங்கன்னா அவரோட நெகட்டிவ் எங்க வந்து நிக்குது அப்படிங்கிறது வந்து ரொம்ப நாசுக்காவே சொல்லியிருப்பாங்க. பிரதீப் பி. ராகவ் எடிட்டர் ரொம்ப நல்லாவே கட் பண்ணியிருக்காரு. படத்துக்கு வந்து இந்த எடிட்டிங் பேட்டர்ன் ரொம்பவே முக்கியத்துவமா இருக்கு. ஏன்னா வந்து ஸ்கிரீன் பிளேல அவ்வளோ விஷயங்கள் சொல்லிட்டு நம்மளை வந்து டயர்ட் பண்ணாம இருக்கணும் அப்படின்னா அந்த எடிட்டிங் பேட்டர்ன் முக்கியம். அதை வந்து பிரதீப் பி. ராகவ் வந்து ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காரு. இன்னொன்னு மியூசிக் ரொம்ப அழகான ஒரு இது. கண்டிப்பா.